30/12/24 அன்று இதுவரை பாதுகாத்தவருக்கு ஸ்தோத்திரம் என்கிற தலைப்பில் பண்ணின பிரசங்கத்தில் சீயோன் ராஜ் தம்பி நீ இப்படி சொன்னாய். சோதனை வருது, சின்ன ஒரு சோதனை சாட்சியாக நம்ம டக்குன்னு அறிவிக்க முடியாது. ஒருவேளை நோக்கி விண்ணப்பம் பண்றோம், ஒரு கட்டத்தில் ஆண்டு விடுவித்து கொண்டு வராரு. அப்ப 4 பேரை சொல்லலாம், 40 பேரை கூட சொல்லலாம், 400 பேரை சொல்லலாம். ஆண்டவர் என்னை விடுவித்து கொண்டு வந்தார் என்று கூறலாம் என்று கூறுகிறாய். அப்படியானால் சாட்சியிடம் அறிவித்தால் ஆண்டவர் விடுதலை தந்தார் என்று தைரியமாக சொல்ல முடியாது என்று அர்த்தமாகும். தம்பி, நீயும் உன்னோடுள்ளவர்களும் தேவனிடம் நேராக கேட்டு வாங்கி ஜெபம் பண்ணி எல்லாம் வாங்கி கொண்டீர்களே, அதனால்தான் சந்தர்ப்பம் வரும்போது வாயில் வந்தது போல பேசி மாட்டி நீங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராமல் மற்றவர்களையும் வளர விடாமல் தடுக்கிறீர்கள். இல்லை என்றால் ஆத்மீக தகப்பனிடம் அறிவிக்க வேண்டியதை அறிவித்து கேட்க வேண்டிய ஆலோசனையை கேட்டு நடந்தால் இடரலை தவிர்க்கலாம் என்று சொல்லி இருப்பாய். டக்குன்னு அறிவிக்க முடியாதுன்னா பாதகம் இல்லாமல் முடிந்த அளவு செய்து முடித்துவிட்டு இப்படி சம்பவித்ததால் இன்னது செய்தேன் என்று சாட்சியிடம் சொல்லும் போது இன்னும் தேவையான ஆலோசனை கிட்டும். அப்படியும் சாட்சிகளிடம் உன்னை போன்றவர்களால் அறிவிக்க முடியாது, ஆலோசனை கேட்க முடியாது என்றால் உன்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, இந்த ஊழியம் அற்றம் போகாது, கடைசி வரை நிலைநிற்க முடியாதபடி உன் ஊழியம் முடிந்து விட்டது என்று அர்த்தமாகும். அதனால்தான் செல்வராஜ் ஐயா உன்னை ஊழியம் செய்ய முடியாது என்று வீட்டிற்கு விட்டார். பேதுரு அப்போஸ்தலரிடம் போய் சொன்னது தேவனிடத்தில் போய் சொன்னதாகும் என்பது அல்லவா உண்மை? அதுபோல சாட்சியிடம் அறிவிக்க முடியாதென்றால் தேவனிடத்தில் அறிவிக்க முடியாது, உண்மையாக இருக்க முடியாது என்று அர்த்தமாகும். இதற்கு வேறு அர்த்தம் உண்டென்றால் எனக்கு சொல்லிதா தம்பி, எனக்கு இதன் அர்த்தத்தை அறியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம் முதல் வாசிக்கும் போது இப்படி எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். இதன் பொருள் புரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள். உன்னை ஒப்புரவாக்க வைத்திருக்கிறார் என்று நீ பேசி யாரையும் ஏமாற்றாதே. முதலில் ஜோயல் ஐயாவை வைத்திருப்பதன் நோக்கத்தை உணர்ந்து கொள். அப்போது உன் தேவையை பற்றி மற்றவர்கள் உணர்வார்கள். இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் உள்ள ஊழியம் குற்றமற்றதாக இருக்க வேண்டுமானால் இந்த வழிதான் உண்டு. வேறு வழியில் முயற்சித்த எனக்கு கிடைக்கவில்லை. எனவே ஊழியத்தை விட்டு வீட்டிற்கு விடப்பட்ட நீ ஊழியம் குற்றமற செய்ய வேண்டுமானால் இதுதான் வழி. இல்லை, உன்னால் உன்னை போன்றவர்களால் முடியாது என்றால் ஊழியத்தை விட்டு ஒதுங்கி விடுங்கள். என்னை போன்றவர்கள் ஊழியத்தை குற்றமில்லாமல் செய்து காட்டி எழுப்புதல் உண்டாக்கி சபையை வளர செய்து காட்டுகிறோம். ஒன்று நீயும் உன்னோடு உள்ளவர்களும் இதை செய்யுங்கள், அல்லது நல்லது செய்து வளர்த்துகிற எங்களுக்கு இடம் கொடுங்கள். ரெண்டும் செய்யாமல் தேவையில்லாமல் நியாயம் பேசி தப்ப வழி பார்க்காதீர்கள். தண்டனை வாசற்படியில் படுத்திருக்கும். அந்த பாவம் என்ன செய்யறது? அவனுடைய வாசல் படியிலே படுத்துக் கொள்ளும். அது விலகாது, நியாய தீர்ப்பு நாள் வரையிலும் விலகாது. உலகத்திலே தங்கும் போது அவனுடைய வாசல் படியிலே வாசல் அட்டையிலே காணப்படும், மரித்தவரு அந்த குடியிலும் காணப்படும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.